ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கடலூர் அருகே பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதால் ஏற்பட்ட பயங்கர விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, 3 பேர் காயம். எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் திண்டிவனம் அருகே செயற்குழு கூட்டம். சென்னையில் தனது ஆதரவு நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் அன்புமணி போட்டி கூட்டம். சென்னை மாநகராட்சி தூய்மை பணி தனியார் மயத்திற்கு அதிமுக எதிர்ப்பு. வரும் 14ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நாடு தழுவிய பொதுவேலை நிறுத்தம். பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் வேண்டுகோள். F&O பங்குச்சந்தையில் பெரிய நிறுவனங்களின் முறைகேடுகளை கண்டுகொள்ளாத மோடி அரசு பணக்காரர்களை மேலும் பணக்காரர்கள் ஆக்கி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஷேனா விருது உட்பட உயர் விருதுகள் பெறும் அக்னி வீரர்களுக்கு ராணுவத்தில் நிரந்தர பணி மத்திய அரசு திட்டம். தீபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கடிதம். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. விவரங்களை பெற முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்த முடிவு. 3 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைனுக்கு மீண்டும் கூடுதல் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா முடிவு. அமெரிக்காவில் 3வது கட்சியை தொடங்கும் திட்டம் மிகவும் அபத்தமானது. கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்கின் புதிய கட்சி குறித்து அதிபர் டிரம்ப் விமர்சனம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.